48 நாள் அப்படின்றத வந்து எதனால் அதை ஒவ்வொரு மண்டலத்துக்கும் எப்படி சார்? இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் இந்த 48 நாள் அதை கரெக்டாக பண்ணால் பூர்த்தி அடைந்தா அது நல்லது நடக்கும் அப்படின்னு எதனால் அந்த 48 நாள் ஒரு மண்டலம் அப்படின்றாங்க. ஆமாம், அது அது மண்டலம்னு இவங்களா சொல்லி கேட்டது. குறைஞ்சபட்சம் ஒரு இப்போ சொல்லப்போனால் இப்போ 3018ங்கிறோம் இல்லையா? 3018னா அதை அப்படியே இன்னொரு டப்பில் போடுங்க. கணக்கு 36 தான். 48 வேணுங்கிறதுக்கு அப்படின்னா 1.5 மாதம் வரணுங்கிறதுக்காக சொல்றேன். அப்போ தான் ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து போனீங்கன்னா, நீங்கள் ஒரு விரதமே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முழு விரதம் எப்போ இருப்பீங்கன்னா கடைசியாக வரும்போது அந்த 15 நாள் தான் இருக்குது. மீதி 30 நாள் பார்த்தீங்கன்னா சும்மா ஏனோதானன்னு தான் போகும். முயற்சி தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியா சாமி? அது ஓரளவுக்கு திருப்திகரமாக வரணுங்கிறதுக்காகத்தான் நாட்களில் வந்து அந்த மாதிரி கணக்கு போட்டு 36ங்கிறத 48 ஆக்கு. அந்த 30 நாள் வீணாக போனால் கூட அந்த 18 நாள் ஓரளவுக்கு போவாங்க. 18 நாளை கொடுத்துட்டா எல்லாமே பொய்யா போயிடும். அந்த ஓரளவுக்கு அதை நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்கு தான் அது அப்படி. கணக்கு 18 தான். ஆமாம், மீதி 30 நாள் உங்களுக்கு ட்ரைனிங். நீங்கள் கூட இந்த இதை கூட நீங்கள் டெஸ்ட்டு கூட வச்சு பார்க்கலாமா? 48 நாளைக்கு ஒரு ஏதாவது ஒரு விரதம் இருக்கிறவங்க இருந்து பாருங்களேன். இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். டெய்லி தப்பு பண்ணுறோம்னா தான் தப்புன்னு கெடுக்க கிடையாது. இந்த 30 நாள் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல 2 தடவை 3 தடவை தவறு நடந்துடும். விரதம் இருந்துட்டு போய் ஒரு டீயை குடித்தாலும் அடிபட்டது தானே. புரியுதா? பொதுவாக வந்து எந்த தெய்வமாங்களாக இருந்தாலும் தெய்வத்துகள் மேலே நம்ம ஒரு இப்போ நம்ம காவல் தெய்வமாக இருந்தாலும் சரி, குல தெய்வமாக இருந்தாலும் சரி, ஊர் தெய்வமாக இருந்தாலும் சரி, சிறுதெய்வ வழிபாட்டுகள்லேயும் சில இதுகள் இருக்குது. அவங்களுக்கும் வந்து இது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று இருக்கும். அவங்களுக்கு நம்ம நிற்கும்போது கூட நம்ம வந்து சரியாக நிற்போமா அப்படின்னா, பொதுவாக என்னென்ன நீங்கள் நம்ம நாவடக்கம் தான்ப்பா அதில் ரொம்ப தேவை. நீ என்ன விரதம் வேணாலும் இருக்குது, விரதம் இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் கடைப்பிடிக்கிற நாவடக்கம். ஒரு சின்ன விரதம் இருக்கிற ஒரு அக்கினி சீட்டி எடுக்க போகிறோமுங்க, இல்லை பூ இறங்க போகிறோமுங்க, அப்போது ஒரு காப்பு கட்டுறாங்க. அந்த காப்பு எதுக்கு கட்டுறாங்க? அந்த எண்ணெய் உனக்குள்ளே இருக்கணுங்கிறதுக்காகத்தாங்க எந்த ஒன்று கட்டி விடுறது. அப்படி இருந்தால் கூட என்ன பண்ணுவீங்க, ஏதோ ஒரு வார்த்தை தூய வார்த்தை பேசிடுவீங்க. பிள்ளைய பேசிடுவீங்க, இல்லை ஆம்பளையாக இருந்தால் பொண்டாட்டியை பேசி ஏதாவது ஒன்று வார்த்தையை பேசிடுவாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவோம், ஐயப்பனுக்கு ஐயோ சரணம் ஐயப்பா அப்படின்ட்டு போவோம். பேசுனதுக்கப்புறம் நீ எந்த ஐயப்பாவை சொன்னால் என்ன செய்ய முடியும்? ஓம் முருகான்னு சொன்னாலும் சரி, ஓம் சக்தின்னு சொன்னாலும் சரி, அது அவ்வளோதான். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு, இதெல்லாம் அந்த மாதிரி இதுகளை குறைக்கிறதுக்கு தான் முன்னாடி அட்வான்ஸாக நாட்களை கூட்டி கொடுக்கும். ஆமாம், நாவடக்கம் ரொம்ப தேவை. அது அந்த ஒரு இதுக்கு இருந்தாலும் சரி, வார்த்தைகள் தூய வார்த்தை பேசக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு யாரும் கோபமாக திட்டக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. இதெல்லாம் தவிர்க்கணும். அப்படி தவிர்த்து போனால் எதுவாக இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் கை கொடுக்கும். ஆனால் நம்ம அங்கே அது அப்படி இருக்க மாட்டோம். அதனால தான் கை கொடுக்கறது இல்லை. ஏதோ ஒன்று எங்கேயோ ஒரு இடத்துல பேசிடுவோம், போகிற இடத்துல பேசிடுவோம், வீட்டில் பேசிடுவோம், எங்கேயாவது ஒன்று பேசிடுவோம். அது அந்த நேரத்தில் வம்புக்காவது யாராவது ஒருத்தர் நம்மகிட்ட வார்த்தை கொடுத்துட்டு இருப்பாங்க, என்ன சாமி நான் சொல்கிறது. ஆமாம், இந்த மாதிரி இருக்கு. அதுதான் ஒன்று. இப்போ தான் டெண்ட் ஆகி போச்சு. சொல்லப்போனால் மாலை போடுறதெல்லாம் வந்து டெண்டு, விரதம் இருக்கிறது டெண்ட்.
பகல் பூரா விரதம் இருக்குன்னு சொல்லிக்கிற வேண்டியதான் 9 மணிக்கு மேலே பிராந்தி கடையில் போய் அந்த மாதிரி தவறுகளும் இந்த இவன் சொன்னது மாதிரி என்ன மரபு மரியாதையா அப்படின்னு சொன்னது மாதிரி 9 மணிக்கு மேலே சாப்பிட்டா மரியாதை, சாமிக்கு மரியாதை கொடுக்காங்கன்னு போக வேண்டியது. வேற என்ன செய்ய முடியும்? ஆப்பா